எப்பா, கர்த்தர் சொன்னது நிறைவேறுமாப்பா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? ஒரு முறை ஒரு சின்ன பையன் அவனோட அப்பாட்ட கேட்டானா, அப்பா, கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குறுதிகளை கொடுக்குறாரு. ஆனாலும் சுற்றி கஷ்டங்கள் இருக்கும்போது அவர் சொன்னது நடக்குமா? எப்படி நம்புறது? அவருடைய வார்த்தை தவறி போயிட்டா என்ன செய்வது? அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த அப்பா சிரிச்சுக்கிட்டே அவனை ஒரு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாராம். அங்கே ஒரு பெரிய விதை பையை அவனிடத்துல காட்டினாராம். அப்பா சொன்னாராம், மகனே, இந்த சின்ன விதையை பாரு, இதுக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் ஒளிந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னால் நீ நம்புவியா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த பையன் சொன்னான்னா, நம்புகிறேன்ப்பா, இதை விதைச்சா நிச்சயம் பெரிய மரம் வரும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொன்னானா. அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், இந்த வெறும் காய்ந்த பருக்கை போல் இருக்கு இல்லையா, இந்த விதைக்குள்ள இலைகள், கிளைகள், விழுதுகள் எல்லாம் அடங்கியிருக்கு. தேவன் கொடுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த விதை போன்றது தான். நம் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் அந்த வார்த்தையை அழிப்பதற்காக அல்ல, அதை வளர்ப்பதற்கே வருகிறது. சில காலத்துக்கு பிறகு அந்த விதை முளைத்து செடியானதான். அப்போ அப்பா சொன்னாராம், பாத்தியா, நான் சொன்ன வார்த்தை மாறலை. கோடைக்காலம் வந்தது, செடி வாடியது, ஆனாலும் வேர் காய்ந்து போகலை. இப்போ இது பெரிய மரமாக நிற்குது அப்படின்னு சொன்னாராம். கர்த்தர் சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று யோசுவா தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறாரு. அதனால் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளும் நிச்சயமாய் நிறைவேறும். ஒரு கட்டடத்தோட வரைபடம் ப்ளூ பிரிண்ட் தயாராகிடுச்சுன்னா கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டதாக தான் அர்த்தம். அதுபோல் தேவன் ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருப்பாரானால் அந்த வார்த்தை நடந்து முடிந்து விட்டது. பூமியில் கொஞ்ச காலத்தில் அவைகள் உங்களுடைய கண்களுக்கும் சீக்கிரமாய் தெரியும். ஆமென்.